ரொம்ப வெயிலா இருக்குல்ல. நம்ம ஷாருக் கானே வெயில் தாங்க முடியாம அட்மிட் பண்ணிருக்காங்களாம். அதுவும் நம்ம ஊர் சென்னை. சொல்லவே வேணாம். அவ்ளோ வெயில் கொளுத்தும். அதான் சரி கொடைக்கானலுக்கு ஒரு ட்ரிப் போட்டுருவோம்னு எங்கெல்லாம் சுத்தி பார்க்கறதுன்னு தேட ஆரம்பிச்சேன். பார்த்தா ஒரு செம்மையான, பயங்கரமான இடம் ஒண்ணு மாட்டிருச்சு. என்ன தெரியுமா? அதாங்க மதிக்கெட்டான் சோலை. இந்த இடத்துக்கு போனா ஒரு நல்லா இருக்கிற மனுஷன் கூட மதிகெட்டு போயிடுவானாம். இந்த இடத்த கிறுக்கு காடுன்னு சொல்றாங்க. என்னடா பேர் இது? அப்படின்னு நீங்க கேக்கலாம். அது ஒண்ணும் இல்லங்க. இந்த காட்டுல வர எல்லாருமே பைத்தியம் ஆயிடுவாங்களாம். அத பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு நேம் வச்சிருக்காங்க. இந்த இடம் கிட்டேயே ஒரு லேக் இருக்காம். பெரிஜாம்னு. அதுக்கு கிட்ட தான் இந்த ஃபாரஸ்ட் இருக்கு. இந்த இடம் உள்ள போனாலே பைத்தியம் ஆயிடுவாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அது ஏன்னு பாப்போம் வாங்க. இந்த காட்டுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னா, வேர்ல்ட்ல இருக்கிற ரொம்ப ரேரான ஃப்ளார்ஸ் இந்த ஃபாரஸ்ட்ல கண்டுபிடிச்சிருக்காங்களாம். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இங்க ஒரு ஃப்ளார் இருக்காம். அதோட ஸ்மெல் நமக்குள்ள போனாலே, அது நம்ம மைண்ட் அஃபெக்ட் ஆகுமாம். அது மட்டும் இல்லாம, இங்க மொத்தமாவே நெறைய செடிகள், கொடிகள் இருக்கு. அது நம்ம உடம்ப தொடும்போது, அப்போ அது நம்ம மைண்ட் அஃபெக்ட் பண்ணும்னு சொல்றாங்க. சரி, புரியிற மாரி சொல்றேன். இங்க இருக்கிற செடிகள் இருக்கு இல்லையா? அது நம்ம பாடியில டச் பண்ணாலே மைண்ட் அஃபெக்ட் ஆகுமாம். அப்புறம் நாமளும் வழி தெரியாம ஒரு மாரி பைத்தியமாயிட்டு, அந்த காட்டுலயே சுத்தி சுத்தி காணாம போய் அப்படியே இறந்துருவோம்னு சொல்றாங்க. ஒரு வேள தப்பிச்சுட்டாங்கன்னா, அவங்க மைண்ட் திருப்பி நார்மல் ஸ்டேட்டுக்கு போகாதாம். ஒரு மாரி பைத்தியம் ஆயிடுவாங்களாம். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த ஃபாரஸ்ட்ல மொத்தமாவே இப்ப வரைக்கும், அதாவது கவுண்ட் பொறுத்த வரைக்கும் 12 பேர் இறந்துட்டாங்கன்னு இந்த ஊர் மக்கள் பேசிக்கிறாங்க. இதே கணக்கு வைக்காத பீப்பிள் யாருமே இதுவரைக்கும் திருப்பி வரலையாம். அதனாலேயே நம்ம தமிழ்நாடு அரசு வெளியாளுங்க இந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு ஒரு போர்ட் வச்சு தடை செஞ்சுட்டாங்க. இன்னொன்னு சொல்றேன் உங்ககிட்ட. இதுவரைக்கும் இங்க நடக்கிற ஒரு விஷயம் கூட சயின்டிஃபிக்கலா ப்ரூவ் பண்ணல யாருமே. அதனாலேயே இங்க இருக்கிற எல்லாம் இன்னும் வரைக்கும் மர்மமாவே இருக்கு.